ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ மீனு ஆரி ஒர்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் ஆரி கிளாஸில் வந்து இன்றைக்கி டே 2 தான் பார்க்க போகிறோம். சரி, டே 2ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் தெரியுதுங்களா உங்களுக்கு வீடியோவில். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஆரி நீடில்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே கிளாஸ் ஒன்று அப்லோட் பண்ணிவிட்டு பார்க்காதவங்க வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் நெட்டில் வந்து மேலே வந்து ஐகான்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று என்னென்னா ஆரி நீடில்ஸ். ஸோ ஆரி நீடில்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து த்ரெட்டுக்காகட்டும், பீட்ஸ்க்காகட்டும், ஜர்தோஸ்க்காகட்டும் கண்டிப்பாக வந்து நீடில்ஸ் வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ அதில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது, எப்படி அதை யூஸ் பண்ணணும், எதுக்கு அது வந்து யூஸ் ஆகும், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க த்ரெட்ஸ் இந்த நீடில்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட வந்து இத்தனை நீடில்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் இந்த ப்ளவுஸ் எல்லாம் போடுறதுனால எனக்கு வந்து கம்பல்சரி இது வந்து தேவை தான் படும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நீடில்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. இதில் வந்து நம்பர் 13, 14ன்னு சொல்லிட்டு 2 இது இருக்குது, ஓகேங்களா. உங்களுக்கு புரியுதுங்களா? தெரியுது பாருங்கள், வீடியோவில் தெரியுது. இது வந்து 13ஆம் நம்பர், இது 14ஆவது நம்பர். இந்த ரெண்டுமே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டு ஒர்க் இருக்குல்லையே, நம்ம ஜரி த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு, மிஷின் த்ரெட் இருக்குல்லையே, அந்த மாதிரி த்ரெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பிகினர்ஸ் வந்து இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறப்ப உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டிச்சஸ் போடுறக்கோ இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கோ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தெரியும். ஸோ அதனால் பிகினருக்கு வந்து இதை வந்து ப்ரெஃபர் பண்ணலாம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸ் நீடில், ஓகேங்களா. இந்த நம்பர் 20, இதே தூலிப் பிராண்டில் நம்பர் 24ன்னு சொல்லிட்டு ஒரு ஷேட் இருக்குது. இதுதான் அந்த நம்பர் 24. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, பீட்ஸ் ஒர்க்குக்கும் ஜர்தோசி ஒர்க்குக்கும் இது வந்து யூஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதில் பீட்ஸும் நம்ம லோட் பண்ணிக்கலாம், அண்ட் ஜர்தோசியும் இதில் போட்டுக்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இந்த தூலிப் பிராண்டு தான் வந்து கரெக்டானதாக இருக்கும். ஏன்னா இந்த தூலிப்புன்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கம் வச்சு தான் நம்ம போகிறனால உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி திருப்பணும்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு பிகினருக்கு வந்து இந்த தூலிப் பிராண்டு வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரி அயன் நீடில், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அயன் நீடில். உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா. இந்த இடத்துல வந்து பாருங்கள், நல்லா மொத்தமாக வந்து இருக்குது. ஸோ அதனால் இது வந்து த்ரெட் ஒர்க்குக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜரி த்ரெட், சில்க் த்ரெட், ஷூவிங் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா த்ரெட்டுக்குமே வந்து இந்த அயன் நீடில் தான் யூஸ் பண்ணோம். இதுக்கு வந்து நம்பர்ஸ் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ரோலாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து கிடையாது. ஆனால் நீங்கள் தூளி பிராண்டில் போட்டு பழகிறத விட இந்த அயன் நீடில் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து அண்ட் பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த அயன் நீடிலுக்கு தூளிப் நீடிலுக்கு அப்புறம் அயன் நீடில் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதில் ஸ்டிச்சஸ்மே வந்து வரும். இது என்ன நீடில்னு பார்த்தீங்கன்னா அயன்லேயே வந்து த்ரெட்டு நீடில், ஓகேங்களா. த்ரெட் ஒர்க்குக்கான நீடில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் நீடில்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் பீட்ஸும் வந்து லோட் பண்ணிக்கலாம், அண்டு ஜர்தோசியுமே இதிலே நீங்கள் லோட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ, இப்போ நான் லைனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பீட்ஸ் ஒர்க்குக்கும் இந்த த்ரெட்டு ஒர்க்குக்கும் பாருங்கள். ஸோ இது வந்து பாருங்கள் எவ்வளோ ரொம்ப லேனாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து மினிமம் 10 to 15 பீட்ஸ்க்கு மேலே உங்களால் லோட் பண்ணிக்க முடியும். அதனால இதுக்கு பேர் பீட்ஸ் நீடில். நமக்கு வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து இது இருக்குது. அதனால் பீட்ஸுக்காக இந்த நீடில் வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். இதில் வந்து நிறைய பீட்ஸ் வந்து நீங்கள் லோட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இது வந்து பீட்ஸ் நீடில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்டன் நீடில்னு சொல்லிட்டு இருக்கும். உட்டன் நீடில் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஜர்தோசிக்காக தான் இந்த உட்டன் நீடில், ஓகேங்களா. ஸோ இதில் பீட்ஸுமே நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். பிகினருக்கு வந்து இந்த உட்டன் நீடில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டே. ஏன்னா இது ரொம்ப மெல்லிஸாக இருக்கனால ரொம்ப லைட்டாக கை வச்சாலே வந்து வளையும். அதனால இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது நான் வந்து ஜர்தோசிக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம், பீட்ஸுக்குமே ப்ரிஃபர் பண்ணுவேன், ஓகேங்களா. இந்த இதில் இந்த பீட்ஸ் நீடிலே வந்து நீங்கள் ஜர்தோசியுமே லோட் பண்ணி போடலாம். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர் 24ல் பார்த்தீங்கன்னா தூளிப் பிராண்டில் நம்பர் 24 இருக்குங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வந்து கேப்ஸ் வந்து இருக்குது. அதனால வந்து 2 இல்லை 3 சுகர் பீடுக்கு மேலே இதில் வந்து லோட் பண்ணி போட முடியாது. அதுக்காக தான் நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க்குக்கு நீங்கள் வந்து இந்த தூளிப் பிராண்டே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் ஒர்க்குன்னு வர்றப்ப இந்த மாதிரி அயன் நீடில் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இது பாருங்கள் 1 சென்டிமீட்டர் இருக்கனால 10 to 15 20 பீட்ஸ் கிட்ட உங்களால் லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த நீடில்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டேன். ஒன்று
உங்களுக்கு எல்லாம் இந்த கிளாஸ் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எனி டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. இது ஃப்ரீ ஆரி கிளாஸ் தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா தான் அடுத்து நான் பேட்ச் போடுறப்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் ஜாயின் ஆகிக்குங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ குயிக்காக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து டூலிப் நீடில் தான் வந்து சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் நடுவில் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்றதே கிளியராக வந்து புரியும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் வந்து ஆரி கிளாஸ் வந்து நீங்களும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்களும் மூவ் பண்ணலாம். நீங்களுமே என்னையாட்ட வந்து கிளாஸஸ் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.